ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சித்ரா. இன்னைக்கு டே 5 நம்ம பேசக்கூடிய தலைப்பு அழகான தலைப்பு. அது அழகான அ விஷயம். மனிதநேயம். மனிதநேயம் அப்படிங்கிறது வந்து ஒ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. அதில நம்ம இன்னைக்கு வெற்றி அடையணும், மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே விரும்புறோம். ஆனா, ஒரு மனுஷனோட உண்மையான மதிப்பு எங்க வெளிப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷன் எவ்வளவு எவ்வளவு உண்மையா மனிதநேயத்தோட நடந்துக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அவரோட மதிப்பு கூட விலையிருத்தப்படுகிறது. சரியா? ஆனா, உண்மையிலேயே மனிதநேயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அ பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல. ஒரு சின்ன உதவி தேவைப்படும்போது கூட நம்மளால முடிஞ்ச அளவு கை குடுக்கறது, மனம் உடைஞ்சு இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்றது, பசியால இருக்கிறவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடாவது போடுறது, படிப்பு இல்லாத குழந்தைங்களுக்கு நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள பண்ணி அவங்கள படிக்க வைக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் பெரிய நம்ம ரூ. 5க்கு குடுத்தா கூட ரூ. 5000 மதிப்பு இருக்கு. இது எல்லாமே மனிதநேயம் தான். இப்போ நம்ம சமுதாயத்துல என்னென்னமோ நாச நஷ்டங்கள் வருது. ஆ நீர், நிலம், காற்று எல்லாத்த வச்சும் நமக்கு பாதிப்பு வரும்போதெல்லாம் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து மக்கள காப்பாத்துறதுக்காக நிக்கிறோம்ல, அது கூட ஒரு மனிதநேயம் தான். அதே மாதிரி இப்போ இப்போ அப்துல் கலாம் இருக்காரு இல்லையா? அவர் கூட இளைஞர்கள ஊக்கப்படுத்துறது. அதாவது அவரோட வார்த்தைகளால ஊக்கப்படுத்தினாரு. அதுவுமே ஒரு மனிதநேயம் தான். இந்த மாதிரி நம்ம ஆ நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்டின்னா, அந்த விஷயம் வந்து அது நம்ம மனசறிஞ்சு பண்ணும்போது, அது பெரிய விஷயமா போய் இன்னொருத்தருக்கு பயன்படுதுன்னா, அது கூட மனிதநேயம் தான். நம்ம வந்து சாலையோர இருக்கிற ஒருத்தருக்கு உதவி பண்றது, அவங்கள கை குடுப்பது, ஒரு ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு சின்ன புக் வாங்கி குடுத்தா கூட அது மனிதநேயம் தான். ஆனா, அந்த சின்ன சின்ன விஷயம் வந்து பெரிய பெரிய மாற்றங்கள கொண்டு வருது. அப்படி மனிதநேயம் இருக்கிறதுனால தான் இந்த உலகத்தில வந்து நம்ம இப்போ வரைக்குமே அ நெறைய பேர நம்ம முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளா, ஒரு ரோல் மாடலா பார்த்துட்ருக்கோம். இல்லைங்களா? அன்னை தெரேசாவ எடுத்துக்கோங்க. அவங்களுமே மனிதநேயத்தோட இருக்க போய் தான் அந்த தொழுநோய் வந்தவங்களெல்லாம் அப்படி பார்க்க போய் தான், அவங்கள இப்போ வரைக்கும் நம்ம நெனச்சு பார்க்குறோம். அதே மாதிரி ஆ நம்மள இந்த உலகத்த விட்டு எத்தன பேர் மனசுலயும் அவங்க எல்லாருமே இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்காங்க இல்லையா? நாம இந்த உலகத்துக்கு வரும்போது என்ன கொண்டு வந்தோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. இந்த உலகத்த விட்டு போகும்போது எத்தன பேரோட மனசுல நம்ம நல்ல நினைவுகள விட்டு போறோம் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். நமக்கு பணம், பதவி, புகழ் எல்லாமே ஒரு நாள் மறைஞ்சு போயிடலாம். ஆனா நம்ம செய்யப்போற நல்ல செயல்கள் வந்து எப்பொழுதுமே மனுஷங்களோட இதயத்துல வந்து அப்படியே பெரிய நீங்காத இடத்துல இருப்போம். மனித நேயத்த வந்து எல்லாருமே ஒரு பழக்கமா மாற்றணும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் வந்து ரொம்ப நிம்மதியா இருக்கும். கருணைய கூட நம்ம ஒரு மொழியாக மாற்றலாம். உதவிய நம்ம கடமையா மாற்றலாம். இதான் மனிதநேயம் வாழணும் அப்படின்னா, அன்பு வளரும். அன்பு வளரும்போது மனிதம் வந்து உண்மையாவே மனிதம் வந்து செழிப்பா இருக்கிற மாரி இருக்கும் நமக்கு. இந்த ஹியூமானிட்டி வந்து பெரிய விஷயம்லாம் இல்ல. சரியான நேரத்துல சின்ன விஷயங்கள பண்ணா கூட, அது பெரிய மாற்றத்த கொண்டு வரும். ஆ அதே நேரத்தில சாதாரண மக்கள் வந்து இந்த மனுஷ மனுஷங்களோட மனுஷங்களா இருக்கும்போது, மனுஷங்கள் மட்டும் இல்ல, மிருகங்கள் வரைக்கும் இன்னைக்கு தெருநாய்க்கு சாப்பாடு வைக்கிறதுலேருந்து, அ பராமரிக்கிறதுலேருந்து இப்படி நெறைய நெறைய விஷயங்கள் நெறைய பேர் பண்ணிட்டுருக்காங்க. ஆனா இதுக்கு வந்து அம் இவங்க ஒண்ணே ஒண்ணு தான் பார்க்குறாங்க. இதில தே ஒன்லி சா ஒன் திங் எ ஹியூமன் பீயிங் இன் நீட். தட்ஸ் அ ரியல் ஹியூமானிட்டி. அதுதான் உண்மை. இல்லையா? என்ன தேவைப்படுதோ அது ஃபுல்ஃபில் பண்ண முடியலைனாலும் பரவாயில்ல. ஆனா சின்ன சின்ன விஷயங்கள வச்சு நம்ம குடுக்குறோம். இந்த கோவிட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ பேரு அவங்களோட உயிர குடுத்து அ நெறைய பேர காப்பாத்தியிருக்காங்க. டாக்டர்ஸ், நர்சஸ், ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேரு. அதே மாரி நெறைய இளைஞர்கள் வந்து பெரியவங்களுக்கு மருந்து வாங்கி குடுக்குறதுலேருந்து, இலவச உணவு குடுக்குறதுலேருந்து அந்த மாரியெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஹியூமானிட்டி இஸ் ஸ்ட்ராங்கர் தென் ஃபியர் அப்படின்னு நம்ம லைஃப்லயே மனிதநேயத்த பிராக்டிஸ் பண்ணணும். இப்போ ஒரு பெரியவர் வந்து பஸ்ஸில நின்னுட்டு இருக்காரு அப்படின்னா, நம்ம அவருக்கு தேவையான ஒரு ஸ்பேஸ குடுத்தோம்னா, அவரோட மனசுல "நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் தம்பி" அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட நம்மள பெரிய அளவுல கொண்டு போய் நிறுத்தும். இங்க
ஆ நம்ம வந்து சக்சஸ் மேக் யூ ரிச். ஆனால் மனிதநேயம் தான் உண்மையான மறக்க முடியாத மாற்றம். அ மறக்க முடியாத மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கிறது பெரிய செல்வம் பணம் மட்டும் இல்லைங்க. நல்ல ஹார்ட்டு, நல்ல இதயம். நல்ல இதயம்னா ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும், யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது, ஒருத்தனை புறம் பேசக்கூடாது, ஒருத்தன் வாழ்க்கையோட விளையாடக்கூடாது. இந்த மாரி இருக்கிற எத்தனையோ பேர் தான் அவங்க அ பண்ண போற விஷயத்த பத்தி, இல்ல அந்த மனுஷன இப்போ வரைக்கும் நம்ம பேசுற மாரி அ இருக்கும். நம்ம எதிர்க்க வராரு, அவர யாருன்னே தெரியாது. ஆனா ஒரு சின்ன சிரிப்ப சிரிச்சோம் அப்படின்னு சொன்னா, அவங்க திரும்பி சிரிப்பாங்க. யாருன்னு தெரியலனாலும் பரவாயில்ல. அந்த இடத்துல வந்து நம்மள வந்து சிரிச்சு ஒரு இது பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்களுமே உணர்ந்து நம்மள பார்த்து சிரிப்பாங்க. ஒரு குழந்தை, ஒரு சின்ன குழந்தை வந்து எல்லார பார்த்தும் சிரிக்கும். எல்லார பார்த்தும் அழும். அ எல்லார பார்த்தும் எல்லார் கையும் பிடிச்சிட்டு நடக்கும். ஸோ, அந்த குழந்தைக்கு வந்து இவங்க நம்ம சொந்தம், இவங்க நம்ம சொந்தம் இல்ல அப்படிங்கிற எந்த விஷயமே தெரியாது. ஆனா, அந்த குழந்தை நடக்கும். அந்த குழந்தை பிடிச்சிட்டு போகும். அப்படியெல்லாம் இருக்கும்போது, இந்த உலகம் வந்து ஹியூமானிட்டினால தான் இந்த அளவுக்கு நம்ம உலகம் வந்து இருக்கு. ஒரு ஹியூமானிட்டி அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்துல ரொம்ப முக்கியம். மனிதநேயம் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. நம்ம எல்லாருமே ஒன்றாக செயல்படுவோம். மனிதநேயத்தை காப்போம். மனிதநேயத்தை வளர்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த தலைப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் வழியா வரப்போற புது புது தலைப்புகள பத்தி பேசுறதுக்கும் நான் ரெடியா இருக்கேன். ஓகேங்களா? இனி ஒரு தலைப்போட நாளைக்கு பார்க்கலாம். பாய்.